ஒரு அம்மா 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட பொண்ணை பார்க்க அவ ரூமுக்கு வராங்க. ஆனா ரூம்ல ஒரு பொருளும் இல்ல. வெறும் ஒரே ஒரு கிழிஞ்சு போன ஷூ மட்டும் தான் இருக்கும். அப்படியே அந்த வீட்ல இருக்கிற அந்த பொண்ணோட கசின் ரூமை காட்டுறாங்க. ரொம்பவே காஸ்ட்லியான சாப்பிட்ற பொருள், டாய்ஸ் எல்லாமே இருக்கு. இப்ப அம்மா அவங்க பொண்ணு ரூம்ல இருக்கிற நோட்டை எடுத்து பாக்குறாங்க. அதை பார்த்ததுமே செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க 2 வருஷமா அனுப்பின காசு கொஞ்சம் கூட அந்த பொண்ணுக்காக எதுவுமே செலவு பண்ணல. ஆக்சுவலி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆகியிருக்கும்னா, அம்மா அப்பா குழந்தைய பாட்டி கிட்ட விட்டு சிட்டில வேலைக்காக போயிட்டு இருப்பாங்க. மாசம் $30,000 செலவுக்காக அனுப்புறாங்க. ஆனா அந்த பாட்டி எல்லா காசுமே அவங்களோட பேரனை பாத்துக்கிறதுக்காக மட்டுமே செலவு பண்ணி அந்த குட்டி பொண்ணுக்காக சாப்பிட்றது கூட காசு தராம, சாப்பிடவும் சரியா எதுவுமே தராம இருந்திருக்காங்க. ஒரு நாள் குட்டி பொண்ணு இங்க நடக்கிறது எல்லாமே அம்மா கிட்ட சொல்லலான்னு கால் பண்றா. பேசலான்னு போகும்போது அவளோட பாட்டி அவளோட வாயை முடிக்கிறாங்க. அவ அம்மா கிட்ட பேச விடாம கால் பண்ணதுக்கு அவளுக்கு தண்டனையா நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கு வெளியில மழைல நிக்க வச்சிடுறாங்க. ஆனா அடுத்த நாளே குழந்தைக்கு ரொம்ப காய்ச்சல் ஆயிடுது. அவளோட அங்கிள் உடனே அவளை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும், இல்லைன்னா எதனா ஆயிடும்னு சொல்றாரு. ஆனா அந்த பாட்டி அப்ப கூட காசு வேஸ்ட் ஆகும், அதெல்லாம் ஒன்னும் வேணான்னு சொல்றாங்க. குட்டி பொண்ணோட அம்மா அப்பா வரதுக்குள்ள அன்னைக்கு நைட்டே அந்த குழந்தை இறந்து போயிடுறா. அடுத்த நாள் அவ பாட்டி அவளை கோவமா எழுப்புறாங்க. அவ கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. செக் பண்ணி பார்த்தா மூச்சே இல்ல. ஆனா அப்பயும் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அவ அம்மா அப்பா கிட்ட சொல்ல வேணாம், இல்லைன்னா காசு வராது, நம்மளே அவளை புதைச்சிடலான்ட்டு அவளோட அங்கிளை ஃபோர்ஸ் பண்ணி அந்த குட்டி பொண்ணோட பாடியை பாயில போட்டு எடுத்துட்டு போக சொல்றாங்க. அப்ப கரெக்டான நேரத்துல அந்த குட்டி பொண்ணோட அம்மா அப்பா வந்துடுறாங்க. ஏதோ தப்பா இருக்குன்னு புரியுது. அதுல என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப பாட்டி அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, குப்பையில போற பொருள்னு சொல்லி சமாளிச்சு உள்ள கூட்டுன்னு போறாங்க. அவங்களுமே பொண்ணுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணி பண்ணி நைட்டே ஆயிடுச்சு. எங்க பொண்ணுன்னு பாட்டி கிட்ட கேக்குறாங்க. அவங்களுமே வெளியில விளையாடிட்டு இருப்பா, வந்துடுவான்ட்டு அவ ரூம்ல வெயிட் பண்ண சொல்லி சொல்றாங்க. இவங்களுமே ரூமுக்கு போயிட்டு பாக்குறாங்க. அப்பதான் அவ நோட்ல 2 வருஷமா அவளுக்கு நடந்த கொடுமை எல்லாம் எழுதியிருக்கா. அவ ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கான்ட்டு புரியுது. கண்டிப்பா ஏதோ தப்பு நடந்திருக்கா அவளுக்குன்ட்டு ஊர் மக்கள் கிட்ட எல்லாம் சொல்லி அவளை தேடுறாங்க. அப்பதான் அவளோட பாடி கிடைக்குது.